ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது ஹீரோ லெவலிங் சோலோ எபிசோட் 7 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஸ்கூலாக போய் அங்கே இருக்க சீக்ரெட் ஏலமில் உள்ள போய் அங்கே இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி மரணமாஸ் பண்ணியிருப்பான். கடைசி அந்த டிகானா ஸ்கூலுக்கு வர அங்கே இருக்கிற அந்த பசங்க எல்லாமே நம்ம ஹீரோவை அடித்து நாக் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சீனை போட பார்க்க நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே நாக் அவுட் பண்ண அங்கே இருக்க பிரின்சிபல் ஐயா எதுவும் பண்ணிடாதீங்க, உள்ளே வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பயந்து போயிருப்பான் அந்த பிரின்சிபல். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நியூஸ் டிவி எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோ பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் போய் அங்கே இருக்க சீக்கிரம் ரியாலமில் இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டான டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அசால்ட்டாக முடிக்கிறதுனால ஒட்டுமொத்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஒரே இடத்துல மீட்டிங் போடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ பற்றி தான் புகழ்ந்து தள்ளுறாங்க. அங்கே அந்த ஒத்த கண்ணாடி பிரின்சிபலும் அங்கே தான் இருக்காப்புல. எல்லா பிரின்சிபலும் நம்ம ஹீரோ தான் பெரிய ஆளு, அந்த சங்கு ஸ்டூடெண்ட்டு, அவனை நம்ம ஒரு பெரிய அவார்டு கொடுத்து பாராட்டணும், இதுக்கு எல்லாத்துக்குமே ஓகேவா அப்படி சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ ஸ்கூல் இருக்க அந்த பிரின்சிபலும் சரி அவன் இப்போ எங்கே போனான்னு தெரியல, அவன் ஏதோ முக்கியமான மிஷினுக்கு போனான்னு சொன்னான், ஆனால் அவனோட ட்ரேஸே காணும், நாங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அவன் எப்போ வருவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் இருக்கிற அந்த டஞ்சன் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள பீச்சு கடல்லாம் இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் வெளியே இருக்கிற அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெட்டி வீசி போட்டு தள்ளிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட அந்த கைதி கன்னு எல்லாமே லெவலப் ஆகிட்டு இருக்குது. அந்த கைதி கன்னு, வைப் சீப்பு, அப்புறமா இந்த ரிப்பிள் ஸ்லாஷ், இந்த மாதிரி எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாமே 3வது லெவலுக்கு போக நம்ம ஹீரோட அந்த கைதி புல்லட்டு அது இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே, இன்னும் வெப்பனோட லெவலப் வேற அதிகமாக ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ஹண்டர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு வெப்பன் செய்கிற இடம், அதுக்குள்ளே வெப்பனை ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இந்த வெப்பன் செய்கிற இடத்துக்கு வந்து ஓ இதுதான் அந்த வெப்பன்லாம் செய்கிற இடமா, இவங்ககிட்ட எப்படியாச்சும் காசு கொடுத்து நான் கொஞ்சம் வெப்பனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேட்க அவன் திமிரா நம்ம ஹீரோ பார்த்து டேய் எனக்கு இவ்வளோ காசு லம்பா வேணும், கொடுக்கறனா கூட இங்கேருந்து கிளம்பு அப்படி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோவும் என்ன ரொம்ப திமிரா பேசுறான், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்கிட்ட இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கு, இதை வச்சு ஏதாச்சும் நம்ம ஹீரோ கையில் வச்சிருக்க அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தோன்னா வெப்பன் செய்கிறவன் என்னது ப்ளூ பிரிண்டா, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லடா, உனக்கு புறா கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரை அடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வருவான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை ரகசியம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை கேட்டு அந்த வெப்பன் செய்கிறவன் சரி 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 ஒரே நிமிஷம் காட்டேன் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் வாழ்க்கையில் தவம், எனக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னா வெப்பன் செய்யறதை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த வெப்பன் செய்யணும் அங்கே பாரு அங்கே புக் இருக்குது அதில் பேசிக்ஸ் எல்லாருமே இருக்கும் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த வெப்பன் செய்கிற அந்த பேசிக்லாம் படித்து பார்த்துட்டு பார்ப்பல. இந்த பக்கம் அந்த வெப்பன் செய்கிறவன் அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துட்டு ஓ இது என்ன, இதில் என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் எப்படி கற்றுக்கிறது, ஏதாச்சும் ஒன்று சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த வெப்பன் செய்கிறவன் கையெடுத்து கும்பிட்டு ப்ளீஸ் எனக்கு சொல்லிக் கொடு, எனக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் முக்கியமான விஷயம், எனக்குலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கட்டு நம்ம ஹீரோ இவன் எதுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு இப்படி அலையிறான், சரி எனக்கு இந்த வெப்பன் செய்கிற சில வெப்பன்லாம் வேணும், இந்த லிஸ்ட்லாம் இருக்குது, இந்த வெப்பன்லாம் செஞ்சு கொடு, உனக்கு நான் இந்த ப்ளூ பிரிண்ட்டை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி தரேன் அப்படி சொன்னோன்னே 2 மணி நேரம் கழிச்சு அந்த வெப்பன் செய்கிறவன் சும்மா தட்டா புட்டலா வெப்பன்லாம் செஞ்சு கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு அந்த வுல்ஃப் க்ளவுஸ் அப்படி சொல்லிட்டு அந்த க்ளவுஸ் எடுத்து பார்க்குறாரு. அந்த மாதிரி ஆர்மரு, அப்புறம் காலுக்கு போகிற அந்த லெக்கின்ஸ்ன்ற மாதிரி ஒவ்வொரு பவர்ஃபுல்லான வெப்பன்லாம் செஞ்சு கொடுக்குறான். நம்ம ஹீரோ அந்த ஹூடி, அந்த க்ளவுஸு, அப்புறம் அந்த சாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ போட்டோன்னே சும்மா நம்ம ஹீரோட லுக்கே வேற மாதிரி மாறிடுது. நம்ம ஹீரோட லெவலே இப்போ வேற மாதிரி மாறுது. இப்போ நம்ம ஹீரோ 20வது லெவலில் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ 20வது லெவலில் இருக்க நம்ம ஹீரோ பரவாயில்லையே, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை செஞ்சு கொடுப்பியா, பார்க்கறதுக்கு வயசான ஆள் மாதிரி இருந்த, ஒன்றும் வேலைக்காகாதுன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல நீ நல்லா தான் செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வரான். இவனோட பேரு ஹுவாங் டியான். இந்த ஹுவாங் டியான் 28வது லெவலில் இருக்கான். இவன் ஒரு ஸ்வாட் மாஸ்டர். இந்த ஸ்வாட் மாஸ்டருக்கு பேரு ஸ்வாட் சோல்னு சொல்லுவாங்க. அந்த ஹுவான் டியான் அப்படியே உள்ள வந்து அங்க வெப்பன் செய்யற அந்த வயசானால பார்த்து எங்க இருக்காரு, ஆளைக்கானோயா, இங்க இருக்கீங்களா அப்படி சொல்லும்போது அங்க துணியை வச்சு மறைச்சிட்டு இருக்கோம், அங்க துணிக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு போட்டுருந்தோன்னே அதை பார்த்துட்டு அந்த ஹுவான் டியான் அப்படி அந்த துணியை அப்படி திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ பேரம் பேசிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த ஹுவான் டியான் யாரு இவன், வெப்பன் செய்யற ஆள்கிட்ட இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான், இவன மாதிரி ஒரு பையன் எப்படி இவர்கிட்ட பேசுறான், அதுவும் அவர் ஒன்னும் செய்யாம கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஹுவான் டியான் நான் இங்கதான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கை காட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து வித்தியாசமா சிரிப்பானா. அதை பார்த்து அந்த ஹுவான் டியான் என்னது இவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான், ஒருவேளை அவனா இருப்பானோ அப்படின்னு
சொல்லிட்டு அவன் வேற மாதிரி சந்தேகப்படுறான். ஆனா நம்ம ஹீரோ அவனை பார்த்த விதம் எதனால அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில நம்ம ஹீரோ கூட இவன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டே இதனால வந்திருக்கனால நம்ம ஹீரோ அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். அங்க வந்த ஹுவான்டியான் எனக்கு கொஞ்சம் வெப்பன் செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த வெப்பன் செய்றவன் எனக்கு வேலை இருக்கு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திமிரா பேசுவான். உடனே நம்ம ஹீரோவும் டேய் நான் சொல்றேன் அவனுக்கு வெப்பன் செஞ்சு கொடு, எனக்கும் ஒரு வெப்பன் செஞ்சு கொடுக்கணும் அப்படி சொன்னேன். அதை கேட்டு அவன் கடுப்பாய் ஏன்டா எனக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு டயர்டாகி வெப்பனை செஞ்சுட்டு இருப்பான். அப்போ அந்த வெப்பனை செஞ்சு காட்டினோன்னே அதை பார்த்துட்டு அந்த ஹுவான்டியான் வா ஸ்வாட் சூப்பராக இருக்குது, பரவாயில்லையே வயசானவரே நல்லாவே வெப்பன் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் அப்படி சுற்றி பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ எனக்கு அடுத்த வெப்பன் அப்படின்னு சொன்னோன்னே நைட்டு 2 மணிக்கு அப்படி வெப்பனை செஞ்சு முடிக்க அப்படி கோல்டன் கலரில் மின்னும். அது பார்க்கறதுக்கு ஒரு கொடை மாதிரி இருக்கும். ஃப்ளோயிங் லைக் 1000 பிளேட் அம்பர்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தியாசமான வெப்பனை அந்த வயசான அந்த வெப்பன் செய்கிறவர் நம்ம ஹீரோக்கு செஞ்சு கொடுப்பாரு. நம்ம ஹீரோ அந்த கொடை வெப்பனை எடுத்து அப்படி பார்ப்பான் பாருங்க. அது ஃபர்ஸ்ட் வேற மாதிரி கன்னு மாதிரி மாறும். அந்த கன்னு மாதிரி மாறினது அப்படியே ஒரு ஈட்டி மாதிரி மாறும். இந்த மாதிரி அதோட ஷேப்லாம் வித்தியாசமா மாறி மாறி அதோட பவர் செம்மையா இருக்கும். அந்த வெப்பனோட பவர் அப்படியே கட் பண்ணா ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல்லான ஒரு பெரிய டஞ்சன் இருக்க இடத்துல ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒன்று கூடுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துருவான். எல்லாரும் அவங்க டீமா பிரிஞ்சு எங்களுக்கு ஹீலரு வாரியர் எல்லாரும் வேணும்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சிஸ்டம் ஓபன் பண்ணி வாய்ட் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம பவர்ஃபுல்லான வெப்பன் எடுப்பான். எடுத்து நம்ம ஹீரோ சேஃபா வச்சுக்கிட்டு இதை வச்சு எப்படியாச்சும் நான் ஒரு 2-3 தடவை தான் அட்டாக் பண்ண முடியும், ஆனா இது ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹுவான்டியான் வருவான். ஹுவான்டியான் வரதை பார்த்துட்டு அங்க இருக்க ஹுவான்டியான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து எல்லாருமே வா இவர் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா, ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹுவான்டியானை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஹுவான்டியான் நம்ம ஹீரோ பார்த்து சார் வாங்க போலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சங்குனே கூப்பிடுங்க சார்லாம் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் உள்ள போகும்போது அங்க இருக்க 2 அண்டர்ஸ் என்னன்னா அந்த டஞ்சன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அங்க இருக்க ஒருத்தன் ஆமாண்டா இதெல்லாம் வித்தியாசமான டஞ்சன், இந்த டஞ்சனுக்குள்ள எந்த மாதிரி இருக்கும் தெரியுமா நிஜாமுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான பன்னி மான்ஸ்டர் தான் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய கடல் சக்தி வச்சிருந்தது. அதுக்கு எதிராக ஒரு டெமிகார்டு போராடி அந்த போர்ல அந்த டெமிகார்டு இருக்கிற அந்த பன்னி அது செத்து போச்சு. அதோட சோல்ஜர்ஸ் ஆன அந்த பன்னிங்க எல்லாமே அதை எப்படியாச்சும் திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த டஞ்சனுக்குள்ளேயே சுத்துது. இது ரொம்பவே ஆபத்தான டஞ்சன்டா அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம ஹீரோவும் அந்த டியானும் உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ என்ன நம்மளுக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமா, நீ யாரை கொள்ற நான் யாரை கொள்றேன் எத்தனை பேரை கொள்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டியானு ஏய் நான் 28வது லெவல் ஸ்வாட் சொல்றா, நீ 20வது லெவல், அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு எனக்கு காம்படிஷனுக்கு வர அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா, உனக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே சரி போ அப்படி செத்துக்கிட்டு போயிட்டா என் மேல பழிய போடக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு டியானு நம்ம ஹீரோ பார்த்து சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படி இந்த பக்கம் பார்த்து உள்ள ஓடிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்து டியானு என்ன இவ்வளவு வேகமா ஓடுறான் டே தனியா போகாதரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த பன்னி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கையில வெப்பனை வச்சுட்டு இங்க டியான் அட்டாக் பண்ண வரும். உடனே டியான் ஸ்வாட் எடுத்து அப்படி வெட்டுவான் பாருங்க, சும்மா ஸ்லைஸ் பண்ணி யார் காம்போஸ்ல அப்படி சொல்லிட்டு பறந்து போய் சும்மா வெட்டி வீசி எல்லாத்தையுமே கொன்றுவான். வெட்டி வீசி எல்லாத்தையுமே கொண்டுட்டு நான் இதே ஸ்பீட்ல போனா நல்லா இருக்கும், ஆனா அவன் எங்க போனா அந்த சங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ உள்ள பூந்து அங்க இருக்கிற பன்னி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வேட்டையாடுறதுக்கு அந்த கொடை எடுப்பாரு பாருங்க அந்த அம்ப்ரல்லா, அதை அப்படியே சேப்பை மாத்தி ஒரு கன்னா மாத்தி சும்மா டப்பன்னு சுட்ட ஆரம்பிப்பாரு பாருங்க. அப்படியே புல்லட் எல்லாம் பட்டு அங்க இருக்க எல்லாமே செத்து போவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே இந்த வெப்பன் செம்மையா இருக்கு, ஈஸியா கொள்ளுது, பரவாயில்ல இப்படியே போனா நான் அந்த காம்படிஷன்ல ஈஸியா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் டியான் பார்த்தா அவனோட ஸ்வாட் எடுத்து அந்த பன்னி மான்ஸ்டர் தலையெல்லாம் துண்டா வெட்டி போட்டு தள்ளிட்டு நான் 1/2 மணி நேரத்துல இவ்வளவு இதை வெட்டி வீசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ அவனுக்கு முன்னாடி வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்து அங்க டியானு என்னடா அதுக்குள்ள இங்க வந்துட்டியா, சரி வா அதுக்கு தான் வேகமா ஓடக்கூடாதுங்கிறது பார்த்து பயந்து திரும்ப வந்துட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போன பாதிலே அங்க டியானு மறுபடியும் உள்ள போயிட்டு இருப்பான். அப்படி போகும்போது டியானு என்னடா ஒண்ணுமே காணோம் மான்ஸ்டர்ஸ் காணோம் நீ பயந்து தானே ஓடி வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ வெட்டி குமிச்சு போட்டிருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த டியானு என்னடா அவன் தனியா இவ்வளவு மான்ஸ்டரை கொண்டானா, எப்படி இது சாத்தியம், அவன் 20வது லெவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொண்டு அந்த மான்ஸ்டரை பார்த்து மிரண்டு போயிடுவான் அந்த டியானு. அப்படியே தாண்டி உள்ள போயிட்டே இருக்கும்போது அங்க பார்த்தாரு இங்க எலைட் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க எங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த டியான் கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் கீழ் பார்வையா பார்க்காதடா கொஞ்சம் மேலே பார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டியான் அப்படி மேலே பார்த்தா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படி கட்டி தலையில தொங்க விட்டுருப்பாரு பாருங்க. அதை பார்த்து அவன் இன்னும் கொஞ்சம் சாக்காயிருவான். டே என்னடா அது இந்த மாதிரிலாம் நீ எப்படா பண்ற, நீ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, இந்த மாதிரி எப்படி சண்டை போகணும் எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ காதுல அப்படி குசுன்னு சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்த உடனே இவ்வளவுதானா பரவாயில்ல சூப்பர் நீ எனக்கு நல்லாவே சொல்லி கொடுக்குற, நீ சொல்லி கொடுத்த மாதிரி சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இன்னும் நிறைய அந்த பன்னி சோல்ஜர்ஸ் எல்லாம் வரும். அதை சுத்தி அவன் வெட்டி வீசிட்டு இருப்பான். பின்னாடி
ஒன்று பறந்து அட்டாக் பண்ண வரும்போது அவன் அப்படியே திரும்பி ஒரு அட்டாக்கை போட்டுருவான். பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து அந்த பன்னி மான்ஸ்டரை சுட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ டே சீக்கிரமா சண்டை போடு, ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்து இந்த டியான் இப்ப பாரு அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற பன்னி மான்ஸ்டர் எல்லாருமே துண்டு துண்டா வெட்டி வீசிட்டு இருப்பான். அப்படி வெட்டி வீசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பன்னி மான்ஸ்டர் அவன்கிட்ட அவன் கொஞ்சம் கூட பார்க்காத நேரத்துல அடிச்சு பறக்க விட்டுருவான். அவன் அப்படி பறந்து போய் நம்ம ஹீரோ கிட்ட விழுவானா. நம்ம ஹீரோனை பார்த்து டே 30 வருஷமா நீ இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருந்தியா, நீ என்னடா ஸ்வார்ட்ஸ்மேனு அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணும்போது அதை கேட்டு அந்த டியான் டே கிண்டல்லாம் பண்ணாதடா, எல்லாரும் ஒன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஆளா இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி டியான் வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்பாரு. அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அவன் எப்படி சண்டை போடுவான் அப்படின்றத இங்க நம்ம ஹீரோ அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இங்க பாரு, நீ எவ்வளவு ஸ்பீடா போற அப்படின்றது முக்கியம் இல்ல, நீ எவ்வளவு கரெக்டான டைமிங்ல எவ்வளவு கரெக்டான அக்யூரேட்டான ஒரு அட்டாக்க போடுறியோ அதுதான் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் தான் நீ கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்கும் போது அதை கேட்டு அங்க அந்த டியான் அப்படி எந்திரிச்சு நின்று அப்படின்னா டைமிங் அட்டாக்கு ரிதம் ஸ்ட்ரைக்கு அப்புறமா பண்ணணும் அதானே, சரி புரிஞ்சுது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ கத்துக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்குடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது இங்க அந்த டியானுக்கு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஒரு ஸ்வாட் கார்டா மாற போறேன், ஸ்வாட் எல்லாத்தையுமே என்னோட கண்ட்ரோல் தான் இருக்கணும், இந்த மாதிரி நான் ஒரு கார்டா மாறுவேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ கண்டிப்பா ஒரு ஸ்வாட் கார்டா மாறுவ, என் கையை கூடு வா எந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி விட்டு சண்டைக்கு ரெடியா நான் உன்னை நம்புறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு நம்பிக்கையா பேச இந்த வரண்டா அவங்க எல்லாத்தையுமே வெட்டி வீச அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி பறந்து போய் அங்க அதை அடிச்சு பறக்க விடுச்சு பாருங்க. அந்த பன்னி மான்ஸ்டர் கிட்ட அட்டாக் போவான். அது மிகப்பெரிய அந்த கோடாரி மாதிரி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டி அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கும், சும்மா வெட்டி வீசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அப்படி 0.2 செகண்ட் இதுதான் கரெக்டான டைமிங் சொல்லிட்டு அடிச்சு நவுத்திட்டு இருப்பான். ஏய் சங்கு நீ சூப்பரா சொல்லி கொடுக்குறடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான் அந்த டியானு. அப்படி வெட்டி வீசினதுக்கு அப்புறம் அங்க ஒரு வித்தியாசமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாஸ் மான்ஸ்டர் மாதிரி வரும். அது வந்தோடனே இங்க நம்ம ஹீரோ அந்த அம்ப்ரெல்லா வெப்பனை எடுத்துட்டு சும்மா ஒரு ஃபயரை போடுவார் பாருங்க. ஃபயரை போட்டு இந்த ஈட்டி கிட்ட உன்னோட ரத்தம் எப்படி படிதுன்னு பாரு, இந்த ஈட்டியாலே நீ சாக போறடா, இந்த வரம் பாரு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வேகமா அந்த பன்னி மான்ஸ்டரை கொல்ல போவாரு. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.